தெலங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லோக்சபாவில் தொடர்ந்து அமளியில் ஈடுபடும் 11 ஆந்திர எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்ய அரசு தீர்மானம் கொண்டு வந்தது. அதனால் எழுந்த அமளியால் லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. வியாழனன்று காலை 11 மணிக்கு லோக்சபா கூடியதும் பாரதிய ஜனதா எம்பிக்கள் நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் தொடர்புடைய முக்கிய கோப்புகள் காணாமல் போன விவகாரத்தில் பிரதமர் பதிலளிக்க வலியுறுத்தினர். அந்த நேரத்தில் தனி தெலங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலோர ஆந்திரா, ராயலசீமா மண்டலங்களைச் சேர்ந்த 7 காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் 4 தெலுங்கு தேசம் எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு கோஷங்களை முழங்கினர். கடும் அமளி ஏற்பட்டதால் சபையை பகல் 12 மணி வரை சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் பகல் 12 மணிக்கு சபை கூடியபோது நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் கோப்புகள் காணாமல் போனது தொடர்பாக நிலக்கரித்துறை அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் முதலில் பதிலளிப்பார் என்றும் அதன் மீதான விவாதத்தின் போது பிரதமர் விளக்கம் அளிப்பார் என்றும் பார்லிமெண்டரி துறை அமைச்சர் கமல்நாத் உறுதியளித்தார். இதனிடையே கூட்டத்தொடர் துவங்கியதிலிருந்தே சபையில் கடும் அமளியில் ஈடுபட்டு உணவு பாதுகாப்பு மசோதா போன்ற முக்கிய மசோதாக்களுக்கு தடை ஏற்படுத்தி வரும் 7 காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் 4 தெலுங்கு தேசம் கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானம் அரசு தரப்பில் கொண்டுவரப்பட்டது. அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். 11 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை பாரதிய ஜனதா எதிர்ப்பதாகவும் தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு வந்தால் பாரதிய ஜனதா வெளிநடப்பு செய்யும் என்றும் கூறினார். அப்போது 11 ஆந்திர எம்பிக்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு கோஷங்களை முழங்கினர். அமைதியாக இருக்கும்படி கூறிய சபாநாயகரின் மேஜையில் இருந்த மைக்கை பிடுங்கவும் ஆந்திர எம்பிக்கள் முயன்றனர். இதனால் சபையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதையடுத்து சபையை நாள் முழுக்க ஒத்திவைப்பதாக கூறிவிட்டு சபாநாயகர் மீராகுமார் கோபத்துடன் வெளியேறினார். இதனிடையே உணவு பாதுகாப்பு மசோதா போன்ற முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றும் விதமாக மழைக்கால கூட்டத்தொடரை செப்டம்பர் 5ஆம் தேதி வரையில் நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன.